Hi friends, welcome to Annam's Recipes. என்னுடைய ப்ரெஸ்டீஜ் குக்வேர் கலெக்ஷனை பார்த்துட்டு நிறைய பேர் இந்த கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கருடைய ரிவ்யூ போடுங்க, எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுதான் இன்றைக்கி எப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இதுதான் வந்து ப்ரெஸ்டீஜ் கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கர். இது வந்து 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. இதில் வந்து நம்ம 2 டம்ளர் சாதம் வரைக்கும் வைக்கலாம். அதாவது பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா 2 டம்ளர் இதில் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இங்கே மேலே ஒரு நாபு மாதிரி இருக்குது. அதை இப்படி திருப்பினோன்னா இந்த 2 இதுவும் வந்து ஓப்பன் ஆகுது. அப்படியே நம்ம குக்கரை திறக்கலாம். இது வந்து நல்ல ஹெவி வெயிட்டாக இருக்குது. இந்த பாட்டமு இது வந்து சாண்ட்விச் பாட்டமாக இருக்குது. அதனால இதை கேஸ் ஸ்டவ்லேயும் நம்ம சமைக்கலாம், இண்டக்ஷன் ஸ்டவ்லேயும் சமைக்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்கிறதுனால நிறைய நம்ம அதாவது என்ன பால் காய்ச்சிறது, இந்த ரசமலாய் பண்ணுறது, பாலெல்லாம் நம்ம ரொம்ப நேரம் காய்ச்சுவோம் இல்லையா பால்கோவாக்கு, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் செய்யலாம். இப்போ இதில் நம்ம பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னா இதில் வச்சு நம்ம பிரியாணி எல்லாம் பண்ணிவிட்டு இது இந்த கைப்பிடி இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கிட்ட இந்த மூடி எப்படி வச்சிடணும். வச்சுட்டு இது இப்போ ஓப்பனில் இருக்குது. இதை இப்படி திருகினோன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்படி வந்து நம்ம சமையல் பண்ணலாம். இங்கே தான் வந்து வெயிட் போடணும். இங்கே வந்து நம்ம சமைக்கிறச்ச அந்த ஸ்டீம் வெளியில் வரும். வரச்ச இங்கே வெயிட் போடலாம். வெயிட் போட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சமைக்கிறபடி சமைக்கலாம். அப்புறம் நமக்கு எத்தனை விசில் வேணுமோ அத்தனை விசில் விட்டு சமைச்சிட்டு அப்புறம் இந்த குக்கர் இந்த இது இருக்கு இல்லையா வெயிட்டு அதை எடுத்துட்டு இதை இப்படி லெஃப்டில் திருப்பினோன்னா ஓப்பன் ஆகும். அப்படி திறந்து எடுத்துக்கலாம். இப்போ லாக் எப்படின்னா இப்படி வச்சுட்டு ரைட்டில் திருப்பினோன்னா லாக் ஆகிடும். இந்த கிளிப் ஆன் ப்ரெஷர் குக்கருக்கு இந்த மாதிரி கண்ணாடி மூடி ஒன்று கொடுக்குறாங்க. இது வந்து நம்ம வெயிட் போட்டு சமைக்காத போது இதை வச்சு மூடி சமைச்சிக்கலாம். சில சமயம் நம்ம பிரியாணிலாம் டைரெக்டாக சமைக்கிறோம் இல்லையா, அப்போ இதில் வச்சுட்டு இந்த மூடியை வச்சு மூடி சமைச்சிக்கலாம். இந்த மூடி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சமைச்சிட்டோம் நம்ம அப்படியே டேபிள் மேலே எடுத்து வச்சு இந்த மூடியை வச்சு மூடி சர்வ் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ப்ரெஸ்டீஜ் கிளிப் ஆன் குக்கருடைய யூஸ் பண்ணுற மெத்தடு. நான் வந்து இதை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு மஷ்ரூம் பிரியாணி ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். அந்த வீடியோவும் நான் வந்து அடுத்ததாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.